அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ இன்றைக்கு நாம் சாந்தோக்கிய உபநிஷதம் பார்க்க இருக்கின்றோம். இப்போ இந்த உபநிஷத்தில் பஞ்சாக்னி வித்யா அப்படிங்கிற ஒரு வித்தையை பற்றி தெளிவாக பார்த்தோம். இப்போ நம்ம பண்ணுற இந்த வேத பாடத்திட்டங்கள், இந்த வேத பயிற்சிகள் எல்லாம் நம்மளை எங்கே கொண்டு போகுது? குண்டலினி சக்தியை மெல்லமாக மேலே ஏற்றி தலையில் கொண்டு போய் நம்ம தரிசனம் பண்ணுறதுக்காக போகிறோம். அப்போ அங்கே சகசிரகாரம் பிரம்மரந்திரம்னா அந்த இடம் என்ன? தலையில் தானே இறைவன் இருக்கிறான், உயிராக இருக்கிறான், உணர்வாக இருக்கிறான். அப்போ அவனை பிடிப்பதற்கான பாதையை நமக்கு உடம்புக்குள்ளேயே சக்கரங்களாகவும் வச்சுருக்காங்க, வாழ்க்கை முறையாகவும் வகுத்து கொடுத்துருக்கார்கள்னு புரிஞ்சுக்கணும். வெளியே வாழ்க்கை முறையாகவும் வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கு, நம்முடைய உடலுக்குள்ளேயே நம்முடைய பரிமாணத்தை வளர்த்துவதற்கான கிளான்ஸாகவும் கொடுக்கப்பட்டிருக்கு, சக்கரங்களாகவும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே பண்ணும்போது நான் மேலே போகிறேன், தலைக்கு ஆசைப்படுறேன். நீங்கள் வெளி வாழ்க்கையில் வாழும்போது ஏன் பிராமணனாக மாறணும்னு ஆசைப்பட மாட்டேங்கிறீங்கன்னா புரிதல் இல்லைங்கிறது தான் காரணம். அப்போ இது மாதிரி சரியான புரிதல் இருந்தால் சக்கரத்தின் வழியாக மட்டும் நம்ம போய் மேலே அடையிறது இல்லை, ஞானத்தின் வழியாகவும் நம்ம அடைய வேண்டும். ஏன்னா இங்கே நம்ம வெறும் பயிற்சிகள் மட்டும் நம்மளை அந்த இடத்துக்கு கொண்டு போயிடாது. பயிற்சிகள் செய்கிறவன்லாம் அந்த நிலையை அடைஞ்சிட்டானா எப்படி அடைய முடியும்? ஞானம் வந்தால் தான் அவன் தான் யாருன்னே உணர முடியும். அப்போ பயிற்சிகள் அதுக்கெல்லாம் துணை புரியும், அந்த ஞானத்தை அடைவதற்கான ஒரு துணை புரியும். அப்போ அங்கே சிறிது சிறிதாக நாம் நம்முடைய உடம்பையும் மனதையும் தூய்மைப்படுத்தும் போது நமக்கு இந்த ஞான பாதை திறக்கும். அதுக்கு பேர் தான் சுக்லகதின்னு பேர். சுக்லகதினா ஒளிப்பாதை என்று பெயர். ஒளிப்பாதைனா தன்னுடைய அறிவை பிரகாசிப்பதற்கான ஒரு பாதை திறந்து விடும். அப்போ அதில் பயணம் பண்ணுகின்றவன் பிறவா பெருநிலையை அடைவதற்கான பிறவியை தேர்ந்தெடுக்கின்றான். பிறவியை தேர்ந்தெடுக்கின்றான்னா மறுபிறவி இல்லை, இந்த பிறவிலேயே வாழ்க்கையை மாற்றிக்கொள்கின்றான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படையில் இங்கே வேதம் சொல்கிறது தான் இந்த பாடத்திட்டத்தினுடைய ஆழமான புரிதலாக இங்கே நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே பஞ்சாக்னி வித்தை என்ன சொல்லி கொடுத்தது? ஏன் மறு உலகம் நிறையவில்லை தெரியுமான்னா, மறு உலகம் ஏன் நிறைய மாட்டேங்குது? போகிறவனா திரும்பிக்கிட்டே இருக்கிறான். எவனுமே அந்த மறு உலக வாழ்க்கைனா இறை வாழ்க்கைக்குள்ளே போகவே இல்லை, தெய்வீக வாழ்க்கைக்குள்ளே போகவே இல்லை, ஈஸ்வரனா மாறவே இல்லை. எல்லோரும் திரும்பி திரும்பி ஈயா பிறக்கிறான், கொசுவாக பிறக்கிறான், பிராய்லர் கோழியாக பிறக்கிறான். எண்ணிக்கையில் பாருங்களேன், மனிதர்களை விட மற்ற ஜீவராசிகள் அதிகமாக இருக்குது. என்ன காரணம் தெரியுமா? மனிதர்கள் பூரா கன்வெர்ட் ஆகிட்டானுங்க. இதுதான் விஷயம். அதாவது மக்கள் தொகை மனிதர்கள் கூடிக்கிட்டே இருந்தாலும் இது எல்லாம் வேறு வேறு பரிமாணத்துக்குள்ளே போய் நிறைய பிராய்லர் கோழிகள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பில்லியன் கணக்கில் பிராய்லர் கோழி போகுதுன்னா அத்தனை ஜீவர்களும் பிராய்லர் கோழியாக மாறிட்டான்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவ்வளோ மனிதர்களும் பிராய்லர் கோழியாக மாறிட்டான், அவ்வளோ பேர் கொசுவாக மாறிட்டான், அவ்வளோ பேரும் ஈக்கலாக மாறிட்டான். இப்படித்தான் எல்லாமே போயிட்டு இருக்கு. அப்போ இதை நம்ம இங்கே புரிஞ்சுக்கும் போது இப்போ நாம் எந்த பிறவியை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது நம்முடைய மனதின் அடிப்படையில் இருக்கிறது தான் நமக்கு மேல் உலகம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு, இந்த இடத்துல ஒளிப்பாதை புகைப்பாதை என்ற இரண்டு பாதைகளும் எவ்வாறு வேறுபடுகின்றன என்பதற்கு பதிலையும் சொல்லிட்டு, மறு உலகம் ஏன் நிறையவில்லை தெரியுமா என்பதற்கான விளக்கமும் இங்கே கொடுத்தாச்சு. இப்போ ஐந்தாவது, ஆகுதியில் திரவ பொருட்கள் எப்படி மனித உருவம் பெறுகின்றன தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது தான் இப்போ நாம் அதுதான் உடல் உறவுன்னு சொல்லிட்டோம். ஆகுதியில் எப்படி திரவ பொருள் மனித உருவம் பெறுது? இப்போ நீங்கள் ஆகுதியில் திரவ பொருள் மனித உருவம் பெறுதுன்னு உடனே நீங்கள் ரியல் குண்டத்தில் ஓம குண்டத்தில் போய் நெய்யை ஊற்றின உடனே அந்த நெய் எப்படிங்க மனுஷனாக மாறும்னு கேள்வி கேட்கக்கூடாது. இங்கே என்னன்னா, ஆகுதிங்கிறது ஒரு ஆண் பெண்ணினுடைய உறவோட தன்னுடைய விந்துவை செலுத்துறதுக்கு பேர் ஆகுதி. அந்த ஆகுதியில் நெய் ஊற்றுற மாதிரி இவன் விந்துவை ஊற்றுறான். ஹோம குண்டமாக பெண்ணினுடைய யோனி, பெண்ணினுடைய யோனி ஹோம குண்டம், ஆணனுடைய விந்து ஆகுதியாக இருக்கின்ற நெய். அந்த நெய் அந்த ஹோம குண்டத்துக்குள்ள விழுந்த உடனே அது மனித உருவத்தை எடுக்குது. இதுதான் இங்க சூட்சம ரகசியம். இதுதான் இங்க வெளிப்படையாக சொல்லாம மகான்கள் மறைச்சு வச்சிருக்காங்க. அப்ப ஐந்தாவது ஆகுதியால் திரவ பொருட்கள் எப்படி மனித உருவம் பெறுகின்றன தெரியுமாங்கிற கேள்வியை ஒரு சின்ன பையனுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. அதனால ஸ்வேதகேதுக்கு ரிஷியை சொல்லிக் கொடுக்கல. இப்ப கௌதம முனிவருக்கு அரசன் சொல்லி கொடுக்குறாரு. அப்ப அரசன் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு ஆண் பெண் உறவை பற்றி வெளிப்படையாக யாருக்கிட்ட பேச முடியும்? கொஞ்சம் வயதானவங்க கிட்ட பேசலாம், அல்லது திருமணமானவர்கிட்ட பேசலாம். ஆனால் ஒரு சின்ன பொடி பையன்கிட்ட கூப்பிட்டு இதை பற்றி நம்ம பேசினோம்னா அவனுக்கு புரியாது, புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தாலும் தப்பாக புரிஞ்சுக்குவான். அதுக்காக இந்த விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் வெளிப்படையாக பேசாமல் இப்படி பூடகமாக மறைமுகமாக மகான்கள் பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க வரோம். அப்போ இங்கே நம்ம இந்த மாதிரி பிறவிகளை எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, உடம்பு எப்படி கிடைச்சாலும் சரி, நீங்கள் எந்த வீட்டில் பிறந்திருந்தாலும் சரி, ஆனால் உங்களுடைய இலக்கு என்னவா இருக்கணும்? பிராமணன் அப்படிங்கிற இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிறது எங்கள் சாஸ்திரம் தெளிவுபடுத்துறது.
அப்போ ஒருத்தன் பிராமணனாக பிறந்து விட்டால் மட்டும் அவன் உயர் பிறப்பு என்று அவன் எண்ணுவது தவறு. அவன் பிராமணனாக வாழ்ந்தால் மட்டுமே அதற்கான பலன் கிடைக்கும் என்பதில் இங்கு ஐயம் இல்லை என்பதாக பார்த்து, அதே போல ஒருத்தன் சண்டாளனாக பிறந்த ஒருவன் நற்செயல்கள் புரிந்து வாழ்வானேயாகில் அவனுக்கு அடுத்த பிறவியிலோ அல்லது இப்பிறவிலேயோ அவன் அடுத்த உயர் பரிமாண நிலையை எய்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளும் போது அவன் இந்த பிறவிலேயே அவன் பிராமணனாக மாறி பிறவியை நிறைவு செய்யலாம். இல்லை அவன் கொஞ்சம் வேற மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு சத்ரினாவோ அல்லது ஒரு வைசியனாவோ வாழ்ற அளவுக்கு அவன் முன்னேறி இருந்தாலும் அதன் மூலமாக கிடைத்த அனுபவங்கள் வாயிலாக அவன் அடுத்த பிறவியிலாவது மீண்டும் அந்த பிராமணத்துவத்தை எய்துவதற்கான முயற்சியில் ஈடுபடுவான் என்பதாக இங்கே சாஸ்திரம் சொல்லிட்டு, அப்போ இங்கே பிறப்பினால் எந்த உயர்வு தாழ்வும் கிடையாது, அவர்கள் வாழுகின்ற வாழ்க்கை முறையினால் மட்டும்தான் இங்கே உயர்வும் தாழ்வும் உள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக இந்த இடத்துல இந்த உபனிஷத் மந்திரம் நிறைவு செய்யுது. அப்போ இந்த மாதிரி 2 பாதை, சுக்லகதி அப்புறம் கிருஷ்ணகதியில் போகிறது இல்லாமல் இன்னொன்று இருக்கு இல்லையா, அதுதான் கொசுகிற சிறு கீழ் உயிரினங்கள். அது அதோகதி பாதை, அது 3வது பாதை ஒன்று இருக்கிறது என்று நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ அந்த 3வது பாதைக்கு யார் போவா அப்படின்னா, அவன் பிராமணனா பிறந்திருந்தாலும் சரி, அவன் சூத்திரனா பிறந்திருந்தாலும் சரி. பிறப்பில் நாம் இப்போ கணக்கு வச்சுட்டு இருக்கோம்ல, இவன் கீழ் ஜாதிக்காரன் அவன் மேல் ஜாதிக்காரன்ட்டு, இது நம்ம கணக்கில் மேல் ஜாதி கீழ் ஜாதி. ஆனால் இயற்கையினுடைய ஈஸ்வர நியதியில் ஒருத்தன் பண்ணுகின்ற கீழ்நிலை செயல்னால அவனுக்கு பிறவி மாறும்போது, உடம்பு மாறும்போது அவனுக்கு அதோகதி கிடைக்கும் என்பதாக அடுத்த மந்திரம் சொல்லுது. அப்போ இதற்கு யார் அதோகதிக்கு யார் தலைவன் தெரியுமா? யமதர்மராஜன் தான் அதுக்கு தலைவன். இத்தகைய சிற்றுயிர்களே அதிகமாக இருப்பதால் தான் இந்த உலகம் நிறைவதில்லை. எந்த உலகம்? சந்திரலோகம் என்ற அந்த உலகம் நிறைவதில்லை. ஏனென்றால் எல்லோரும் கீழ்பிறவிக்கு போயிடுறான். எல்லாம் புழு பூச்சிகளாக போயிடுறான், வைரஸாக போயிடுறான், ஈக்களாக போயிடுறான், கொசுக்களாக போயிடுறான், பிராய்லர் கோழியாக போயிடுறான், அப்புறம் நிறைய தாவரங்களாக போயிடுறான். எங்கே பார்த்தாலும் நிறைய கொசன் தாவரங்கள் பாருங்கள். தாவரங்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனித்தனி உடல் தானே. அத்தனை தாவரங்கள், அத்தனை பூச்சிகள், அத்தனை ஈக்கள், அத்தனை கொசுக்கள், அத்தனை புழுக்கள், இது எல்லாம் யாரு? எல்லாம் ஜீவர்கள் தான். ஆனால் இந்த ஜீவர்கள் எல்லாம் எந்த நிலையில் வாழ்கின்றார்கள் அப்படின்னா அதோகதி என்ற கீழ்ப்பாதை. அந்த கீழ்ப்பாதைக்கு தலைவன் யமதர்மராஜன் என்று சாஸ்திரம் பேசு. அப்ப தீயவர்கள் மீண்டும் மீண்டும் கீழ்ப்பாதை வழியாகவே செல்கிறார்கள் என்பதை கட உபனிஷதம் யமதர்மராஜனுடைய வாய்மொழியாகவே குறுக்கு வழியில் செல்கின்ற பணத்தாசையால் அறிவிழந்த மனப்பக்குவமற்றவர்களுக்கு மறு உலகம் புரிவதில்லை என்று இங்க உபனிஷத் பேசுறத அந்த இடத்தை இங்க சுட்டி காட்டுது. அப்ப யமதர்மராஜன் இதை சொல்றான். கட உபனிஷத்துல என்ன சொல்றான்? இது மாதிரி வாழ்கின்ற மனிதர்களுக்கு, மனப்பக்குவம் இல்லாதவர்களுக்கு மறு உலக உண்மை புரிவதில்லை என்று கடவுபனிஷத்துல யமதர்மராஜன் சொல்றது என்ன அப்படின்னா, மறு உலகம் என்பது நமக்கு அடுத்த ஒரு பிறவி இருக்குது அப்படிங்கிறது தெரியாம வாழுகின்றார்கள் என்று சுட்டி காட்டப்படுகிறது. அப்ப இந்த உலகம் தான் எல்லாம், அப்ப இப்ப நம்ம வாழுகின்ற இந்த பூமி தான் எல்லாம் என்றும் வேறு எதுவும் கிடையாது என்று கருதுகின்ற அவர்கள் மீண்டும் மீண்டும் என்னை அடைகிறார்கள் என்றுதான் கடவுபனிஷத்துல யமதர்மராஜன் சொல்றான். அப்ப யமதர்மராஜன் கிட்ட போறவன்லாம் யாரு அப்படின்னா, மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்தில் சுத்தி கொண்டிருக்கின்ற அதோகதியை அடைகின்றவன் தான் கீழ்நிலைக்கு போறான். அதுக்கு பேர் தான் நரகம் என்று பெயர். ஏன் நரகம் சொர்க்கம் அப்படின்னு சாஸ்திரம் இங்க வகுத்து வச்சிருக்கு அப்படின்னா, இப்ப நரகம் அப்படிங்கிற இடம் நம்ம புத்தகத்துல படிக்கும்போது எப்படி எண்ணெய் சட்டியில போடுவான், அப்புறம் அப்படியே மரத்துல அடிச்சு ஆணி வச்சு அடிச்சிடுவாங்க, அப்படி இப்படி நிறைய பொம்மைகள் எல்லாம் நம்ம போட்டு அந்த காலத்துல இந்த கருட புராணத்துல, அது வேணா நம்ம புரியுற மாதிரி சொல்லலாம். கருட புராணத்துல ரொம்ப தவறு செய்யறவனுக்கெல்லாம் இப்படிலாம் தண்டனைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துருப்பாங்க. அந்த கருட புராணத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் என்னன்னா நரக வாழ்க்கை தானே. அதில் என்னென்ன சொல்லியிருக்கு? எண்ணெய் சட்டியில் போட்டுருவாங்க, கழு மரத்தில் ஏற்றிடுவாங்க, அப்புறம் அவனை ஊசியில் அப்படியே குத்தி எடுப்பாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கல. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா கீழ்நிலை பிறவி. இப்போ இந்த கீழ்நிலை பிறவிக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா நரகம் இல்லையா? இப்போ நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க, நீங்கள் பிராய்லர் கோழியாக பிறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிராய்லர் கோழியுடைய வாழ்க்கை என்ன? ஊசியில் குத்துவான், அடிக்கடி டெய்லி ஊசியில் குத்தி குத்தி அதனுடைய பெருசு பண்ணுவான். அப்புறம் என்ன பண்ணுவான்? கழுத்தை போட்டு அறுப்பான், வரக்குன்னு அறுத்து அதை அப்படியே ரெண்டா தலை துடிக்க இந்த பக்கம் தூக்கி போடுவான், உடம்பு துடிக்கிற மாதிரி அந்த பக்கம் போடுவான். போட்டு மட்டும் சும்மா விடுவானா? திருப்பி தூக்கி அந்த பொங்கெல்லாம் எடுப்பான், மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுக்கணும்ல. அதனால ஃபர்ஸ்ட் முடி எடுக்கணும். அந்த முடியை பொங்குன்னு சொல்லுவோம்ல, அந்த பொங்கை பூரா பிடிச்சி இழுப்பான், வெட்டுக்கு அப்படியே. அது முழுசாவே செத்து இருக்காது, ஏன்னா கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். சீக்கிரம் போடுங்க எனக்கு 1 கிலோ, அவன் வெயிட் பண்றான் இவன் வெயிட் பண்றேன்ட்டு. அப்ப கறி வாங்குற கடையில ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா அறுத்து முடிச்ச உடனே அந்த உயிர் துடிச்சிட்டு இருக்கும்போதே வடுக்குன்னு இப்ப கையில் இழுத்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு மெஷின் வந்துருச்சு. இப்போ அந்த முடியெல்லாம் புடுங்குற மெஷின் ஒன்று இருக்கு பாத்துங்க.
அந்த மெஷின்குள்ளே தூக்கி போடுவான். போட்ட உடனே அந்த மெஷின் படப்படப்பட அந்த முடியை புடிங்கி எடுக்கும். அப்போ அது துடிச்சிக்கிட்டு இருக்கும், அந்த உயிர் துடிச்சிக்கிட்டு இருக்கும். அப்படியே முடியை பூரா புடிங்கி எடுத்த உடனே அது செத்து அப்படியே வெளியே வந்து வரும். அதை எடுத்து இருந்தாங்க துண்டு துண்டா நறுக்கி எடுத்து போய் சாப்பிடுங்கன்னு கொடுத்துருவான். இப்போ இதை நம்ம வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனால் அந்த வாழ்க்கையை அனுபவிச்சவன் யாரு? கோழியா பிறந்தவன் தானே அதை அனுபவிக்கிறான். அப்போ அவனுடைய வாழ்க்கை எப்படி நரகமா இருக்கா இல்லையா? இதுதான் நரகம். அதே மாதிரி எண்ணெய் சட்டியில் போட்டுருவான்னு சொல்கிறோம்ல, நரகத்தில் பிறந்தவனை வந்து எண்ணெய் சட்டியில் போட்டுருவான்னு நம்ம படிச்சிருப்போம். அது எப்படிங்க எண்ணெய் சட்டியில் கொண்டு போய் போடுவான்? ஒன்றும் இல்லை, நீங்கள் ஈயா பிறந்து பாருங்க. ஈயா பிறந்த உடனே என்ன பண்ணுவீங்க? அம்மா பஜ்ஜி சுட்டுட்டு இருப்பாங்க. அந்த பஜ்ஜி வாசத்துக்கு வீட்டுக்குள்ளே வருவீங்க. வந்த உடனே அந்த வடை சட்டியில் போய் தொட்டுன்னு விழுந்துருவீங்க. அவ்வளோதான், எண்ணெய் சட்டியில் போட்டாச்சு உங்களை. ஈயா பிறந்த உடனே உங்களுக்கு எண்ணெய் சட்டியில் போட்டு எடுத்தாச்சு. அப்போ இப்போ பாருங்களேன், வாழ்க்கையில் நரகம்ங்கிறது இது மாதிரி பிறவி மாறும்போது, உடல் மாறும்போது பலவிதமான அனுபவங்கள் உண்டாகின்றனங்கிறத இங்கே சாஸ்திரம் சொல்லுது. ஆனால் நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம்? இந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாம் மனித உடலுக்கே கிடைக்குங்கிற மாதிரி நம்ம கற்பனை செஞ்சுக்கிட்டு நம்ம என்னமோ இங்கேருந்து இறந்து போன உடனே அப்படியே இந்த உடம்போடு மேலே போகிற மாதிரியும், யமதர்மராஜா நம்மளை கட்டி வச்சு சவுக்கில் அடிக்கிற மாதிரியும், நம்மளை தூக்கி எண்ணெய் சட்டியில் போடுற மாதிரியும் நம்ம குழந்தை மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய பேர் குழந்தைகள் இப்படி தான் கதை சொல்லுவாங்க. அந்த கதையை கேட்டுட்டு இன்னைக்கு வரைக்கும் நம்ம மாறவே இல்லை. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம வயசு தான் ஆயிடுச்சே தவிர நம்முடைய மெச்சூரிட்டி வளரவே இல்லை. பார்த்தீங்களா? அப்படி வாழ்கிற மனிதர்கள் நிறைய பேர் பார்க்க முடியுது இல்லையா? அவர்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பாமர மனிதர்கள், அப்பாவி மனிதர்கள் என்று சொல்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு புரியல, வாழ்க்கையும் புரியல, இறைவனும் தெரியல. அப்புறம் அவங்களை என்ன சொல்கிறது? மனிதனாக பிறந்திருந்தாலும் பகுத்தறிவு பரிமாணத்தில் அவன் உயரவே இல்லை அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அவனை கண்டு பரிதாபப்பட வேண்டியிருக்குன்னு தான் நம்ம இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ நம்ம இங்கே மனித பிறவியை வந்து ஒரு பகுத்தறிவு பரிமாணத்துக்குள்ளே உயர்த்திக்கிட்டா மட்டும்தான் இதனுடைய பலன் முழுமையாகும். இல்லைன்னா மனித பிறவினுடைய பயன் முழுமையாகாமையே உடம்பு விட்டுட்டு போயிடுவோம். அப்போ இது ஒரு யூஸ்லெஸ் லைஃபாக போயிடுதா இல்லையா? ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, இந்த யூஸ்லெஸ் லைஃப்பை தான் ஒரு யூஸ்ஃபுல் லைஃப்னு நினச்சிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். பணம்னு ஓடிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவனுடைய லைஃப் ஸ்டைல் மாறிடுது. எங்கே? மறுபிறவியில் பிராய்லர் கோழியாகவும் ஈயாவும் கொசுவாகவும் மாறிட்டான். அது அவனுக்கே தெரியறதில்ல, பாவம். அப்போ இந்த மாதிரி ஒரு துர்பாக்கிய நிலையை நம்ம உண்டு பண்ணிக்க கூடாதுங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சாஸ்திரம் பூடகமாக எடுத்து புரிய வைக்க பார்க்குது. அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மனித பிறவி கிடைச்சது ரொம்ப அரிதான பிறவி, அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்ற மந்திரங்கள் எல்லாம் எப்படி சொல்லி கொடுக்குதோ அதை நம்ம நடைமுறைப்படுத்தி இந்த வாழ்க்கையை நாம் வளமான வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வாழும்போதே நாம் ஜீவன் முக்தனாக வாழ வேண்டும் என்ற ஒரு அடிப்படை விஷயத்தை தான் மறு உலகம் இங்கு நிறைவதில்லை என்று இந்த இடத்துல 4ஆம் கேள்விக்கான விடையாக இந்த மந்திரம் சொல்லுகிறது. அப்புறம் மற்றபடி இறுதியாக ஒரு விஷயத்தை பஞ்சாக்னி வித்தை சொல்லி முடிக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, பொன்னை திருடுபவன், மது அருந்துபவன், குருவின் படுக்கையை அவமதிப்பவன், சான்றோர்களை கொன்றவன் ஆகிய 4வரும் 5ஆவதாக இந்த 4வருடன் தொடர்பு வைத்திருப்பவனும் சேர்ந்து அதோகதியில் வீழ்கின்றார்கள் என்று இங்க உபனிஷத் சொல்லி கொடுக்குது. அப்ப இங்க இன்னொருத்தருடைய பொருளை அபகரிச்சு வாழ்றவன், அப்புறம் இந்த டாஸ்மாக்ல மது அருந்துவன், அப்புறம் வந்து குருவுக்கு வந்து துரோகம் பண்றவன், குருவனுடைய வாழ்க்கையை கெடுதல் பண்றவன், அப்புறம் பெரிய பெரிய மகான்களை கொன்றவன், அவன்லாம் என்ன பண்றான்? கீழ்நிலை பிறவியான அதோகதிக்கு போயிடுறான். அதோகதினா என்ன? அதாவது ஈயா பிறப்பான், இல்லை கோழியா பிறப்பான், கொசுவா பிறப்பான், இப்படி போயிடும். அப்போ அந்த பிறவி தான் யமதர்மன் கிட்ட போயிடும். யமதர்மன் தான் அந்த வாழ்க்கையை முடிவு பண்ணுறான். அப்போ இந்த இடம் வந்து இப்படி பூடகமாக மந்திரம் சொல்லி கொடுக்கும்போது இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிடுது. அது மட்டும் இல்லை, இந்த 4வரோட தொடர்பு வைத்திருக்கான் பாருங்க, அவனுக்கும் அதோகதின்னு சொல்லிடுது. இந்த திருடுறவனுக்கு உடந்தையாக இருக்கிறவன், மது அருந்துவனுக்கு கம்பெனி கொடுக்குறவன், நீ தண்ணி அடிக்கும்போது நானும் உனக்கு கம்பெனி கொடுக்குறான், இவனு சேர்ந்து கூட கம்பெனி கொடுக்குறான் பாருங்க இவன். அப்புறம் குருவுக்கு துரோகம் பண்ணுறவன், அப்புறம் மகான்கள் பெரியவர்களை வந்து அவமதிச்சு கொள்றவன், இவனுங்களுக்கெல்லாம் வந்து அதோகதி கிடைக்குங்கிறத இங்கே சாஸ்திரம் தெளிவுபடுத்துது. அப்போ இந்த பஞ்சாக்னி வித்தையை இவ்வாறு அறிபவன் மேற்கூறப்பட்ட தீயவர்களுடன் பழகினாலும் அவன் பாவத்தால் தீண்டப்படுவதில்லை. பஞ்சாக்னி வித்தையின் உண்மையை அறிபவன் தூய்மை பெற்று புனிதனாக புண்ணிய உலகங்களை அடைகின்றான். பஞ்சாக்னி வித்தையின் உண்மையை அறிபவன் தூய்மை பெற்று புனிதனாக புண்ணிய உலகங்களை அடைகின்றான் என்று இங்கே இந்த உபனிஷத் மந்திரம் சொல்லுது. அப்போ இந்த இடத்துல நம்ம தான் புரிஞ்சுக்கணும். இப்போ அந்த மன்னன் வந்து இந்த பஞ்சாக்னி வித்தையை சொல்லி கொடுத்துட்டு, வாழ்க்கை என்பது இப்படித்தான் தொடங்குது, மனித பரிமாணம் என்பது இப்படி தான் மாறுபடுகிறது, அதில் நம்ம செத்த பிறகு இங்கே போகிறோம், பிறப்பதற்காக இப்படி வருகிறோம், வரும்போது நம்முடைய வாழ்க்கையை வந்து இந்த மாதிரி 2 கதிகளின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்டிருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படி தீர்மானிக்கப்பட்டிருக்கின்ற கதியில் நம்ம சுக்ல கதி, கிருஷ்ணகதி, அதோகதி அப்படிங்கிற இந்த 3 நிலைகளையும் புரிந்து கொண்டு இந்த எந்த கதியுமே எனக்கு வரக்கூடாது, நான் பிறவா பெருநிலையை அடைய வேண்டும் என்றால் மிக உயர்பரிமாண அனுபவமாகிய ஆத்ம ஞான கல்வியை நாம் அனுபவமாக்க வேண்டும் என்று தான் இந்த இடத்துல இந்த உபனிஷத் பேசி, அவர்கள் வாழுகின்ற பொழுது எத்தகைய தீயவர்களோட தொடர்பில் அவங்க வாழ வேண்டிய நேரிட்டாலும்
அதனால் அவர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்று இந்த இடத்துல சாஸ்திரம் சொல்லி இந்த பஞ்சாக்னி வித்தையை நிறைவு செய்கிறது. இப்போ நம்ம இன்றைக்கு பஞ்சாக்னி வித்தையை நிறைவு செய்துட்டோம். அதாவது 10 பகுதிகளை முடிச்சிட்டோம். அடுத்தது ஒரு அருமையான வித்தை வருது. அதுக்கு வைஸ்வானர வித்தை அப்படின்னு இந்த உபனிஷத் பேச போகுது. இப்போ வைஸ்வானர வித்தை அப்படின்னா இந்த பிரபஞ்சமாகவே நாம் இருக்கிறோம். விராட் புருஷன் அப்படின்னா அதுக்கு வைஸ்வானரன்னு பேர். விராட்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பகவத்கீதையில் பார்த்தீங்கன்னா விஸ்வரூப தரிசனம் விராட் அப்படின்னு சொல்லுவாங்க. விராட் அப்படின்னா என்ன? இப்போ பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனன் கிட்ட தன்னை என்னுடைய உண்மை உருவத்தை உனக்கு பார்க்கணும்னா உனக்கு ஞானக்கண் வேண்டுமப்பா, நீ சாதாரண ஊனக்கண்ணால் என்னை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவார். அப்போ அர்ஜுனன் கேட்பான், சுவாமி நான் உங்களை பார்க்கணுன்னு விரும்புகிறேன், நீங்கள் இவ்வளோ ஒரு வைபவமாக இருக்கேன்னு சொல்கிறீங்களே, உங்களை நான் தரிசிக்கணும்னு கேட்குறான். அப்படி தரிசனம்னு கேட்கும்போது கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்கிறாருன்னா, நீ என்னை தரிசிக்கணும்னா நீ இந்த சாதாரண புறக்கண்களால் தரிசிக்க முடியாது. ஏன்னா இது அழிந்து போகக்கூடிய கண். அப்போ எந்த கண்ணால் நீ என்னை பார்க்கலான்னா உனக்கு 3வது கண்ணாகிய ஞானக்கண் தருகிறேன். அந்த ஞானக்கண் வழியாக நீ என்னை பார்த்தீங்கன்னா நான் யாருன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனுக்கு உபதேசமாக தான் பகவத்கீதையை தொடங்குது. அப்போ அந்த பகவத்கீதையினுடைய முடிவு என்ன? அர்ஜுனன் ஞானத்தை பெறுகின்றான். அப்போ அர்ஜுனன் ஞானத்தை பெற்ற பிறகு அர்ஜுனன் இந்த கிருஷ்ணனை எப்படி பார்க்குறான்? ஈஸ்வரனாக பார்க்குறான், விராட் ஸ்வரூபத்தில் பார்க்குறான், விஸ்வரூப தரிசனமாக பார்க்குறான். விஸ்வரூபம் அப்படின்னா விஸ்வம் என்றால் உலகம் என்று அர்த்தம். அப்போ அந்த விஸ்வரூப தரிசனத்தில் அவன் பார்க்கும்போது அந்த விஸ்வரூப தரிசனத்திலேயே சந்திரன் இருக்குது, சூரியன் இருக்குது, கோடானு கோடி நட்சத்திரங்கள் இருக்குது, அதில் நிறைய தேவர்கள் இருக்கிறார்கள், நிறைய அரக்கர்கள் இருக்கிறார்கள், அதில் நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறத அவன் பார்க்குறான். அர்ஜுனன் அதில் பார்க்குறான். அப்படி பார்க்குற அந்த விஷயத்தை பகவத்கீதை பேசுறது நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போ இங்கே என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் அந்த ஈஸ்வர தன்மைக்குள்ளே போயிட்டா எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதை தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறேன். இதுதாங்க உயரிய வித்தை. இந்த இடத்துக்கு வாங்க. நீங்கள் இந்த பாடத்திட்டம் படிக்கிற நோக்கமே நீங்கள் பிரம்மம் என்பதை பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஈஸ்வரன் யார், ஈஸ்வரனுடைய நியதி என்ன, ஈஸ்வரன் எப்படி மாயையாக இருக்கிறான், பிரம்மம் எப்படி சத்தியம் என்று அழைக்கப்படுகிறது, ஜகத் ஏன் வித்யா என்று சொல்லப்படுகிறது, அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் நீங்கள் விடையை பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு வந்துடும். ஓ, இங்கே எல்லாமே ஈஸ்வரனுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பரமனின் வைபவம், பரமாத்மாவினுடைய ஒரு ஆற்றல். அது இவ்வாறு பல்வேறு பரிமாணங்களில் பயணம் பண்ணுது. அது ஒரு அறிவிலிருந்து வேறொரு அறிவுக்கு டிராவல் பண்ணுது. ஒரு விஷயத்திலிருந்து, அதாவது ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருளாக மாறுகிறது. இப்போ நீர் நீராவியாக மாறுகிறது. நீராவியாக மாறுவதற்கு அதுக்கு ஒரு வெப்பம் தொடர்பு கொள்ள வேண்டியதாக இருக்கு. அப்போ வெப்பத்தோடு தொடர்பு கொள்ளும் போது அங்கே வேறு ஒரு பரிமாணத்தை அனுபவமாக்குது இல்லையா? அது மாதிரி இங்கே நம்முடைய வாழ்க்கையும் அந்த ஈஸ்வர நீதிக்குள்ள இருக்கிறதுனால நம்ம வேறு ஒரு பரிமாணத்தை அனுபவமாக்க முடியும். ஆனால் அந்த பரிமாணத்துக்கு போகிற பாதை தெரிஞ்சால் தானே நீங்கள் போக முடியும். அந்த பாதையை இந்த அத்தியாத்ம கல்வி நமக்கு கற்றுக் கொடுக்குது. அப்போ அந்த அடிப்படையில் நிறைய வித்தைகள் இதில் வருது. இந்த உபனிஷத்தை பூரா வித்தைகள் தான். நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், இந்த சாந்தோக்கிய உபனிஷத் தொட்டிங்கன்னா ஏகப்பட்ட வித்யா இருக்குது. வித்தியான கல்வி, ஏகப்பட்ட கல்வி முறைகள் இருக்குது. அத்தனையும் நம்ம படித்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே வந்தோம்னா நமக்கு எல்லாம் புரிஞ்சிடும். இப்போ நான் உங்களுக்கு எளிமையாக சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்களே ஈஸ்வரன்கிறத உணரணும். ஏன்னா நான் ஒரு தனி மனிதன், தனி ஜீவன், அப்புறம் நான் ஜீவாத்மா, அவர் பரமாத்மா அப்படிங்கிற அந்த டியாலிட்டி எல்லாம் விட்டுடுங்க. எல்லாம் விட்டுட்டு இங்கே இறைவனே எல்லாமா இருக்கிறான், இறைவனே ஏக்கமாக இருக்கிறான். அவன் எப்படியெல்லாம் இருக்கிறான், தன்னுடைய சக்தியின் வைபவத்தில் இங்கே பலவாறாக பரிணமித்திருக்கிறான். ஆனால் இந்த சக்தியெல்லாம் யாருது? பரமனுக்கு வேறாக இல்லை. அப்போ இங்கே பரமனே தன்னுடைய வைபவத்தை இப்படி உலகத்துக்கு வெளிப்படுத்தி மீண்டும் தனக்குள்ளேயே ஒடுக்கிக்கிறான். அந்த சக்தியை வேணுங்கும் போது சக்தியை வெளிப்படுத்துவான், வேண்டாங்கும் போது சக்தியை தனக்குள்ளே இழுத்துக்குவான். அதுதான் அவனுடைய வைபவம். இதுக்கு தான் நம்முடைய வேதம் என்ன உதாரணம் சொன்னதுன்னு நான் கடந்த பாடங்கள் நடத்தும் போது சொல்லிக் கொடுத்தேன். என்ன சொல்லிக் கொடுத்தேன்னா, இப்போ ஒரு சிலந்தி பூச்சி இருக்குது. அந்த சிலந்தி பூச்சி ஒரு சிலந்தி வலையை பின்னணும் அப்படின்னா அது எங்கேயாவது வெளியிருந்து ரா மெட்டீரியல் எடுத்ததா? எங்கிருந்து ரா மெட்டீரியல் எடுக்கல. அது வாயில் இருக்கின்ற உமிழ் நீரையே கொண்டு ஒரு அழகான வலையை பின்னும். அந்த அழகான வலையை பின்னி அந்த வலைக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு அங்கே வருகின்ற பூச்சிகளை பிடிச்சி சாப்பிடும். அப்புறம் வேண்டான்னு நினைக்கும் போது அந்த சிலந்தி பூச்சி என்ன பண்ணும்? அந்த வலையை அப்படியே தன்னோடு இழுத்துக்கும். அவ்வளவுதான். அப்படி தான் அந்த சிலந்தி பூச்சி வாழுது. அப்போ சிலந்தி பூச்சி வலையை பின்னுவதற்கு எப்படி புறத்திலிருந்து எந்த ஒரு வெளிப்பொருட்களும் இல்லாமல் பின்ன முடியுமோ, அதுபோல பரமன் இறைவன் என்ன பண்ணுறான்? எந்த ஒரு புறப்பொருட்களும் இல்லாமல் தன்னுடைய வைபவத்தை, தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்துகிறான். அப்படி வெளிப்படுத்துகின்ற ஆற்றல் இந்த பிரபஞ்சமாக விரியுது. இந்த பிரபஞ்சமாக விரியும் போது நமக்கு இந்த பிரம்மாண்டம் உண்டாயிடுது. இதில் எத்தனையோ கோடி ஜீவராசிகள், கோள்கள், நட்சத்திரங்கள், சோலார் சிஸ்டம்ஸ், இப்படி எல்லாம் கேலக்ஸி அப்படின்னு நம்ம பல பேர் வச்சுருக்கோம். அவ்வளவும் இருக்குங்க. ஆனால் அதே பரமன் தனக்கு வேண்டான்னு நினச்சானா அவ்வளவும் அப்படியே உள்ள இழுத்துக்குவான், அவ்வளவும் தனக்குள்ளே கொண்டு போயிடுவான்.
அப்ப அவ்வளவும் தனக்குள்ள கொண்டு போறதும், தனக்கு வேணுங்கும் போது வெளியே கொண்டு வருவதும் யாருடைய விருப்பம்? அவனுடைய விருப்பம். ஒரு வலையை பின்னுவதும், வலையை பின்னாததும் யாருடைய விருப்பம்? அந்த சிலந்தியினுடைய விருப்பம். சிலந்தி விருப்பப்பட்டா சிலந்தி வலை கட்டும். விருப்பப்படலைன்னா அது அந்த வலையை இழுத்துக்கிட்டு வேற இடத்துக்கு போகும். அப்ப அதுவே அப்படி ஒரு சுயமான வாழ்க்கையை வாழும்போது இறைவனுக்கு சுயம் இல்லையா? ஏன்னா இறைவனே சுயமா இருக்கிறான். இறைவனை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. அப்ப அப்படிப்பட்ட இறைவனுடைய வைபவங்கள்ல நாமெல்லாம் ஒரு துகள்கள் என்று புரிஞ்சு கொண்டா, அந்த வைபவ நிலைக்கு நம்மள உயர்த்திக்கிறது தான் இங்க அப்டேஷன் சொல்றேன். அப்டேட் ஆகணும்னு நான் ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னா, நம்மள சராசரி மனிதனாக, கீழ்நிலை மனிதனாகவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு மைண்ட் டெவலப் ஆகவே ஆகாது. நம்ம அது ஈஸ்வர நீதிக்குள்ள போயிட்டீங்கன்னா, நீங்க எல்லாரையும் பிளஸ் பண்ணலாம். ஏன்னா எல்லாருமே நீங்க தான். அப்ப நீங்க எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்க. எல்லாரும் நல்லா இருங்க. சர்வே பவந்து சுகினகான்ட்டு எல்லாரையும் வாழ்த்துங்க. எல்லோரும் இன்புற்று இருப்பதுவே என்று வேறொன்றும் அறியேன் பராபரமேன்னு சொல்லி எல்லாரையும் வாழ்த்துனீங்கன்னா, அது அப்படியே உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். உங்க வாழ்க்கை அப்படியே சுபிட்சமாகும். யாராலையும் நீங்க பாதிக்கப்படவே இல்ல. அந்த பாதிக்கிற மாரி தெரியறது உங்களுடைய மனதினுடைய கற்பிதம். அந்த பாதிப்பிலிருந்து நீங்க விடுபடும்னா, இங்க கெட்டவன் நல்லவனே கிடையாது. எல்லாமே நம்ம மனசு தான் அப்படி கெட்டவன் நல்லவன் பிரிச்சு பாக்குது. அந்த டுயாலிட்டியை விட்டுட்டு நீங்க ஒரு கெட்டவனால பாதிக்கப்பட்டிருந்தா கூட நான் உங்களுக்கு ஒரு ஐடியா தரேன். அந்த கெட்டவனை பிளஸ் பண்ணுங்க. நீ என்னுடைய ஒரு அங்கம் தான்டாப்பா. ஆனா நீ எனக்கு ஒரு பாடத்தை கத்துக் கொடுத்த. நான் படிப்புல வீக்கா இருந்தேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு பாடம் இருக்கிறத நீ சொல்லி கொடுத்துட்ட. எனக்கு இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. ஆகவே நீ எனக்கு ஒரு டீச்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நீங்க பிளஸ் பண்ணீங்கன்னா, அவன் மூலமா வருகின்ற கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகி போயிடும். ஏன்னா நீங்களே அவனே நீங்க. ஆனா அந்த நிலைக்கு நீங்க போனா மட்டும்தான் அது சாத்தியமாகுமே தவிர, நீங்க சராசரி மனிதனா இருந்துகிட்டு, இவன் கெட்டவன், இவனுக்கு ஆக மாட்டான், அவன் நல்லவன், இவனுக்கு எனக்கு பிடிச்சிருக்கான் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த விருப்பு, வெறுப்புங்கிற இருமைகள் நமக்குள்ள இருக்கிற வரைக்கும், நம்முடைய ரியாலிட்டியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே முடியாது. மனசானது இந்த 2லயும் மாறி மாறி உருண்டு கொண்டே இருக்கும். நம்மள தொந்தரவு பண்ணிட்டே இருக்கும். ஆகவே நீங்க செய்ய வேண்டியது, அவனையும் பிளஸ் பண்ணீங்கன்னா, அவன் மூலமா நடந்த கெட்டதுக்கு ஒரு விமோசனம் உங்களுக்கு மூலமாவே கிடைச்சிடும். அவன் தன்னுடைய தவறை உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பான். இது நிறைய பேருடைய வாழ்க்கையில நடக்குது, நடந்திருக்கிறது. ஆகவே அதை நீங்க ஏற்படுத்தி கொடுங்க. அதை உண்டாக்கிக்குங்க. எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்க. இந்த உலகத்துல எல்லாரும் நல்லா இருக்கட்டும். ஆகவே எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நியதியோட இந்த வகுப்பை நம்ம இந்த இடத்துல முடிக்கிறோம். அடுத்தது விராட் நிலைக்கு போக போறோம். விராட்டுங்கிறது நானே ஈஸ்வரன் அப்படிங்கிறத உணரப் போறோம். அது அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இப்ப இன்றைக்கு நான் நேரம் கருதி இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.